சூரியனை பார்த்து ஏதோ குலைக்குதுன்னு சொல்லுவாங்க. அத மாதிரி இதெல்லாம் ஒரு மேட்டரா எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா இப்போ எங்களுக்கு வந்து மாநாடு எப்படி சிறப்பாக நடத்துறது, மாநாடு எப்படி நல்ல நிலைமைக்கு மக்களை வரவங்களை சேஃப்டியாக வந்துட்டு சேஃப்டியாக கொண்டு போகிறது, அது அந்த மாதிரி விஷயத்துல தான் முன்னோக்கி போயிட்டு இருக்கோம். அதில் தான் தலைவருடைய கான்செப்ட். ரெண்டாவது, தலைவரை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. தலைவரே சொல்லிட்டு நீங்களே பார்த்து கலாய்ச்சிக்கப்பா, நான் அவரை பற்றிலாம் பேச விரும்பல, எனக்கு டைமும் இல்லை அப்படின்ட்டாரு. அடுத்த கட்டத்துக்கு அவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. 2வது மாநாடு முடிஞ்சிச்சு, அடுத்தால எலெக்ஷனுக்கு என்ன பண்ணலாம், நம்ம அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கோம். நீங்கள் உங்களுமே ஆட்களை நான் இதுதானே பேச விட்டுருக்கேன், ஆனால் நீங்கள் பாட்டு பேசுங்க அப்படின்னாரு. ரெண்டாவது, அவர் பேசுறதெல்லாம் வந்து முன்னுக்கு முரணா பேசிட்டு இருக்காரு. அதாவது ஒலிக்கு அவர் வந்தாரா, உன்னை பற்றி அந்த மனுஷன் ஏதாவது பேசினானா, தப்பான கருத்துக்கள் ஏதாவது சொல்றாரா, விஷயத்துக்கு வரவே இல்லை. அவர் விஷயத்துக்கு இல்லை, அவர் முதல்ல ஒரே எதிரி டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப இருக்கிற ஆட்சியை தான் அவர் கலாய்க்கிறாரு, பேசுறாரு. அதுவும் அவர் பேசல, அவரை கலாய்ச்ச பிறகுதான் அவர் கலாய்க்கிறாரு. நீ சிவனேன்னு கட்சியை பார்த்து கட்சியை வளர்க்கறது, உன்னுடைய மக்களை நீ வழி நடத்தி கொண்டு போறோம். மக்களே இப்ப பாதி பேர் நேர டிவி கேட்க வந்துட்டாங்க, இன்னும் பாதி பேர் தான் இருக்காங்க. அதுவும் இப்போ 2வது மாநாடு முடிஞ்சோன்னா அதுவும் புட்டுக்கிட்டு கிளம்பி இங்கே வந்துடுவாங்க. அப்போ நீ மாத்திரம் என்ன பண்ண போற? இப்போ நீ பேசுறது யாராவது கேட்குறாங்களா? கொஞ்சமாவது பாருங்க. உங்க மரியாதையை நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க. உங்க பேச்சுனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இல்லைன்னு மறுக்கவே இல்லை. நீங்க நல்ல பேச்சாளர், இல்லைன்னு மறுக்கவே இல்லை சீமான் அவர்களே. ஆனா உங்க கூட்டத்தில் பெண்கள் கூட்டமே காணுங்கம்மா. விஜய்க்கு பெண்கள் கூட்டம் வருது. என்னைக்குமே பெண்கள் கூட்டம் எங்க வருதோ அவனுக்கு தான் முக்கியத்துவம் கிடைக்கும். ஒரு காலத்தில் எம்ஜிஆருக்கு பெண்களுடைய பலம் வந்தது, அந்த பலத்தை தான் அவர் மேலே வந்தார். இன்னைக்கு உங்களுடைய பேச்சை பார்த்து, உங்களுடைய நடவடிக்கையை பார்த்து பெண்கள் உங்க மீட்டிங்க்கு வர்றதுக்கே யோசிக்கிறாங்க. இதே விஜய் இதில் பார்த்தீங்கன்னா, இதே நாளைக்கு பாருங்க, நாளை கழிச்சு மாநாடு நடக்க போகுது. அதில் நானும் பங்கேற்கிறேன். அதே மாதிரி சீமான் அவர்களே, முதல்ல உங்க கூட்டத்துக்கு பெண்கள் வரணும், இளைஞர்கள் வரணும். இப்போ இளைஞர்கள் புல்லும் விஜய் பக்கம் போயிருக்கான். டிவிக்காக சும்மா இருந்தது, உசுப்பி விட்டது நீங்க. இப்போ அவர் உங்க பக்கம் வருது கிடையாது, நீங்க தான் அவரை கலாய்ச்சீங்க. ரெண்டாவது, நீங்க அவர் கூட சேர்ந்துருந்தா உங்களுக்கு மரியாதை கெத்தே தனியா இருந்திருக்கும். அதை விட்டுட்டு அனில் ஓனான் அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு முதல்ல ராமாயணத்தை பத்தி என்ன தெரியும்? ராமாயணத்தை பற்றி உங்களுக்கு என்னையா தெரியும்? ராமாயணத்தில் அணில் தான் ஒரு நேரத்தில் ராமருக்கு தாகம் வரும்போது இளநியை எடுத்து வந்து கொடுத்து அவருக்கு தாகத்தை தீர்த்துச்சு. அது பண்ற அந்த நல்ல வேலைக்கு தான் அவர் வந்து அந்த அணில் மேல 3 கையை வச்சு தடவி கொடுத்ததுனாலதான் அணிலுக்கு அந்த கோடே இருக்கு இன்னைக்கு. அதே மாதிரி ஒரு புராணத்தை உள்ள விஷயத்தை போய் நீ எப்படின்னா அணில்னா உனக்கு அவ்வளவு கேவலமா? ஒரு வாயில்லா பிராணி ஒண்ணு. இதை மாதிரி இனிமேல் பேசுனீங்கன்னா பிராணிகள் சட்டப்படி உங்க மேல நடவடிக்கை அநேகமாக எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிராணிகளை பத்தி பேசுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது, பேசுறதுக்கு உரிமையும் கிடையாது. பிராணியை அடிக்கையும் யாருக்கு உரிமை கிடையாதுன்னு சட்டத்தில் இருக்கு. நீங்க சட்டம் படிச்சிருக்கீங்களா? இல்லை உங்க கட்சியில் சட்டம் உள்ளவங்க எவனா இருக்கானா? சட்டம் படித்தவன் எவனா இருந்தான்னா இதை அப்பவே அப்ஜெக்ட் பண்ணியிருப்பான். நீங்க பண்ணது தப்பு. யாரையும் ஒப்புடுறீங்க. சரி, அப்படியே இருக்கட்டுமே. உங்களுக்கு இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? கடவுள் இல்லைன்னு நீங்க முடிவு பண்றீங்க. இதே விஜய் என்ன சொல்றாரு? கடவுள் இருக்குன்னு தான் சொல்றாரு. அது எந்த மதமா இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, என் மதத்துக்கு என்னுடைய கட்சிக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாரு. நீ கட்சி நடத்துற, இவர் கட்சி நடத்தல, குடும்ப கட்சிங்கிறாரு. இவர் குடும்பமா தான் சேர்க்கிறாரு. உங்களை மாதிரி தனியால அவர் ஒத்தனா வாங்கடான்னு அவர் கேட்கல. குடும்பத்தோட வாங்கன்னு சொல்றாரு. நீ கூட்டத்தை கூட்டணும்னு ஆசைப்படுற. இவர் மாநாடே ஆரம்பிச்சுட்டு என்ன சொல்றாரு? பெண்களே வர வேண்டாம், கர்ப்பிணி பெண்களே வர வேண்டாம், சின்ன குழந்தைகளே வர வேண்டாம், வயசானவர்களே வர வேண்டாம் அப்படிங்கிறாரு. நீங்க கூட்டத்தை பேசுறதுக்குன்னு கூட்டத்தில் ஆள் வர்றதுக்கு பேசுறீங்க. சரி, பேசி என்ன பிரச்சனை? அந்த இடத்துல கை தட்டிட்டு போயிடுவான். இப்போ எலெக்ஷன்ல தெரியுமா, ஏதோ போன திருப்ப ஏதோ ஓரளவு வந்தீங்க, இப்போ அந்த மரியாதையை நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க. ரெண்டாவது, இவர் மேல ஏதாவது வழக்குகள் இருக்கா? நீ பெருமையா சொல்ற எனக்கு எல்லா இடத்துலயும் வழக்கு இருக்கு, எனக்கு எல்லா இடத்துலயும். ஏன்யா இது என்னையா இது? நான் பெரிய திருடன். தப்புயா, நான் திருடவே இல்லை, நான் நல்லவன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு வந்தீங்கன்னா மக்கள் உங்க பின்னால வருவாங்க. நீங்க பேசுறது காலையில ஒரு பேச்சை பேசுறீங்க, சாயங்காலம் ஆன ஒரு பேச்சை பேசுறீங்க. உங்க இதுல இருந்து படிச்சவன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஃபுல்லும் டிவி கேட்க வந்துட்டான். இந்த படிக்காம குடிச்சிட்டு வேலைக்கு போகாம சுத்துது பாரு பொறுக்கி மாதிரி, அவங்க தான் உன் கூட்டத்தில் இருக்காங்க. நீ வந்து இவரை தயவு செய்து நீ இவரெல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவன் டிகிரியை தொட்டிட்டான். நீ இன்னும் 1ஆம் கிளாஸ் நீ டிகிரி படிச்சிருந்தாலும், வாத்தியார் மகளா இருந்தாலும், வாத்தியாரோட நீ மகனா இருந்தா கூட எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இதுக்கு ஒரு பழமொழி உண்டு, அதை நீங்க நிரூபிச்சிட்டீங்களே. அதாவது வாத்தியார் பிள்ளை மக்குன்னு சொல்லுவாங்க. நீ நல்ல படிப்பாளி, நல்ல பேச்சாளி, அதே பேச்சை மாத்தி பேசுறீங்க. எந்த விதத்துல நியாயம்?
உங்களுக்கு முதல்ல யார் கூடயாவது கூட்டணி வச்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தனி கட்சி வச்சுட்டா நல்லா இருக்கும். உங்களை மாதிரி இல்லாம உங்களுக்கு தில்லா காமிக்கிறானே, நீங்க எத்தனை மாநாடு போட்டீங்க கேட்டா, மானுக்கு மாநாடு, குரங்குக்கு மாநாடு, அதுக்கப்புறம் ஆடுக்கு மாநாடு. மனுஷனுக்கு எப்பயா போட போற சொல்லு? இந்த ஆள் மனுஷனுக்கு தான் போட்டான், இளைஞருக்கு தான் போட்டான், பெண்களுக்கு தான் மாநாடு போட்டான். இப்போ 2வது மாநாடு போடுறாங்க, அதுக்கே அவ்வளோ டார்ச்சர். பைபாஸ்ல இப்போதான் ரோடு குடையிறாங்க. இதுக்கு முன்னால் 4.5 வருஷம் 5.5 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க இப்போ இருக்கிற அரசு. அப்போ போடாத பாலம் இப்போ அந்த பாலம் வந்து மக்களுக்கு பயன்படணுமா? அப்போ இந்த 5.5 வருஷம் பயன்படாத பாலம் இப்போ எதுக்கு வருது? அப்போ இந்த 5 வருஷத்துக்கு முன்னாலே, இந்த 5 வருஷத்துக்கு முன்னாலே இந்த பாலத்தை கட்டிட்டு தான் அந்த ஊர் மக்கள் எவ்வளோ பயன்பட்டு இருப்பாங்க. இப்போ என்ன ஆச்சு? அவங்களுக்கே மக்களுக்கே தெரிஞ்சு போச்சு, இவர் வந்து மாநாட்டு கூட்டத்தை குறைக்கணும், அதனால நம்ம வந்து பாலத்தை கட்டிட்டோம்னா குறைஞ்சிரும், பாலம் கட்டுற மாதிரி தோண்டிட்டோம்னா அப்புறம் குறைஞ்சிரும்னு. நீ பாலத்தை கட்டு, தோண்டு, பள்ளம் தோண்டு, அதை பத்தி கவலையே இல்லையா? பழைய போட்டாலும் தாய் மேல வந்துருவாங்க. எங்கால இப்ப மாநாட்டை பார்க்க தானே போறீங்க, எல்லாருக்கும் கொஞ்சம் பயம், ஆளுங்கட்சிக்கும் பயம். ஆளுங்கட்சியே வருவேன்னு சொல்லியிருக்காரு சீமான், எங்கேயா வருது? எங்க வருது? சரி, ஒன்றும் வேண்டாம், எந்த கட்சியிலையாவது நீ இவரை பார்த்து கத்துக்கோ. அதாவது எந்த கட்சியிலாவது உறுப்பினர் ஆனோம்னா வெறும் மொபைல் ஃபோன் இருந்தால், அப்புறம் ஆண்ட்ராய்டு ஃபோன் ஆப்பில் போயிட்டு டிவிக்குன்னு பதிவு பண்ணிட்டு உங்களுடைய அதாவது ஓட்டர் ஐடி நம்பர் போட போறீங்க, ஓகே பண்ண போறீங்க, உங்க போட்டோ எடுத்து அனுப்ப போறீங்க. வித்தின் செகண்ட்ல உங்களுக்கு மெசேஜ் வருது, ஓடிபி வருது. அந்த ஓடிபி கிளிக் பண்றீங்க. அடுத்தால பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கார்டு நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டரில் போய் பிரிண்ட் எடுத்துக்கலாம். வேற இந்த சிஸ்டம் யாரு கொடுத்தாங்க? 2வது, ஒரு முதலமைச்சர், ஒரு தலைவர் வந்து சென்னையில் ஆஃபீஸில் இருந்துக்கிட்டு கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய உறுப்பினர், கட்சி தொண்டன் என்ன பண்ணுறான்? வீட்டுக்கு போய் கேன்வாஸ் பண்ணுறானா? அதே மாதிரி செயலாளர்கள் கேன்வாஸ் பண்ணுறாங்களா? அதே மாதிரி செயலாளர்கள் வந்து உறுப்பினர் அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா? மக்களை போய் சந்திக்கிறாங்களா? மக்கள்கிட்ட ஏதாவது குறை கேட்குறாங்களா அப்படின்னு தன் கையில் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு செல்போன் மூலமா பார்க்க முடியும். அப்படிங்கிற ஒரு வசதியை 3 மாசம் கஷ்டப்பட்டு இன்னைக்கு விஜய் லைன்ல கொடுத்துருக்கிறார். அதில் பயன்பட்ட ஒருவன் தான் நான். இந்த கார்டு வச்சிருக்கேனே, இப்போ எனக்கு இவ்வளோ குயிக்காக கிடைச்சிருக்கு. இதே மாதிரி சீமான் அவர்களே உங்கள் கட்சியில் இருக்கா? டெக்னாலஜி வளர வளர எங்கள் தலைவர் வந்து தான் அறிவையும் வளர்த்துக்கிட்டு, கூட இருக்கிறவங்க அறிவையும் வளர்த்துக்கிட்டு, இன்னும் அடுத்த கட்ட நிலைமை என்ன, இன்னும் எவ்வளோ ஓட்டு வங்கியை ஜாஸ்தி பண்ணுறது, அவருடைய பார்வை அந்த பார்வையில் இருக்குது. மக்களுக்கு சீக்கிரம் அரசியலுக்கு வந்தால் நம்ம மக்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் வர முடியும், அதுக்குண்டான ஏற்பாடை பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் என்றான்னா உங்கள் கட்சியை வளர்க்காம மாடு பக்கம் போகிறீங்க, அதுக்கப்புறம் குதிரை பக்கம் போவீங்க, அதுக்கப்புறம் நான் சொல்லவே வேணாம், பண்ணி பக்கம் கூட போகலாம். ஏன்னா எதுக்கே மாநாடு, இன்னைய மக்கள் அதை நம்பி பேச்சை கட்டிட்டு அங்கே உட்காந்துருக்கானே. அவன் எவ்வளோ பெரிய, அவன் கண்டிப்பாக நார்மலாலாம் இருக்கிறவன் அங்கே உட்கார மாட்டான். நிறைய போதையில் இருக்கிறவன், என்ன நடக்குன்னே திரும்பியே ஆடிட்டு இருக்கிறவன் தான் அங்கே உன் பேச்சை கேட்கணும். இல்லைன்னா வேற வழியே இல்லை. இப்போ பாரு, தலைவர் பேச்சு நீங்கள் என்ன கேட்டீங்க, அவருக்கு பேச வராது, பேச தெரியாது. நீங்கள் 1 மணி நேரம் பேச வேணாயா, 1.5 நிமிஷம் நறுக்குன்னு பேசினா போறோம். அதுதான் மக்கள். என்னடா எப்படா பேச்ச முடிப்பான்னு கூடக்கூடாது. அதே மாதிரி நீங்க முதல்ல நல்ல டாக்டரா பாருங்க, மெதுவா பேசுங்க, தப்பே இல்லை. என்ன நம்ம சொல்ல போறது மக்களுக்கு போய் சேரணும், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு ஊன்னு ஏதோ கத்துறீங்களே, அது உங்க உடம்புக்கு தான் வீணு. 2வது, நீங்க விஜயை சொல்றதுனால விஜய் வந்து உங்களை பத்தி பேசுவார்னு எதிர்பார்க்காதீங்க. அவர் பேச மாட்டார். அவர் பேசினா அவர் தரம் குறைஞ்சிரும். அதுக்கு தான் என்ன மாதிரி ஆட்களை பேச விடுறாரு. நாங்கள் பேசுறது அவர் கண்டிப்பாக அவருக்கு தெரியும். நாங்கள் எந்தெந்த யூடியூப் சேனலில் பேசுகிறோனோ எல்லாமே அவர் பார்வைக்கு போகாமல் இருக்காது. ஏன்னா அந்த குரூப்பில் நான் இருக்கேன். அதுங்கிறதுனால எல்லாருக்கும் இல்லை, அந்த மாவட்ட தலைவர்கள் வந்து கண்டிப்பாக தலைவர் இப்போ உங்களை கலாய்க்கிறவனா திருப்பி இந்த ஆள் கலாய்ச்சி பேசுகிறார் அப்படின்னு என்னுடைய தகவல் தலைமைக்கு போகும், எனக்கு தெரியும். சில பேர் என்ன கேட்குறாங்க, உங்கள் தலைவர் உங்களை கூப்பிடு, சில சேனலில் பேசுகிறீங்களா, அவரை பற்றி உங்களை கூப்பிட மாட்டாரா அப்படின்னு. நான் ஒரு பக்கம் அவரை தலைவராக பார்க்குறேன், ஒரு பக்கம் அவரை என் மகனாக பார்க்குறேன். மகன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன், கட்சி ஆரம்பிச்சிருக்க, அதை செயல்படுத்து, ஆட்சி எப்படி, மக்களுக்கு என்ன தேவை குறையோ அதை முதல் கையெழுத்த போடு. 2வது, என்னை வந்து பார்க்கறதுக்கு அதுக்கப்புறம் நீ என்னை பாருன்னு தான் சொல்லியிருக்கேன். அதனால என்னை வந்து சில பேர் வந்து கலாய்க்கலாம் தேவையில்லை. அவன் என் பையனா நான் ஏற்றிருக்கேன். அதனால சில பேர் என்னை வந்து மிரட்டுறாங்க. அதுக்கு ஒரே பதில் தான், என் உயிரே போனா கூடயா, இன்னும் பேலன்ஸ் உயிர் இருக்குல்ல, நாட்கள் இருக்குல்ல, எனக்கு பேலன்ஸ் வருஷம் இருக்குல்ல, அதை என் பையன் எடுத்துட்டு போட்டோம், அவன் என்ன மேலே வரட்டும்னு நினைக்கிறேன்.